கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2026 புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு 7 சனி, அதுவும் குடும்ப சனி நடந்துட்டு இருந்திருந்தாலுமே கூட உங்களுக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது என்றே சொல்ல வேண்டும். குரு பகவான் உங்கள் ராசியை பார்வை செய்வது ஜூன் 1ஆம் தேதி வரைக்குமான அந்த காலகட்டத்தில் பார்வை செய்வது மிக மிக அற்புதமான அருமையான கோச்சாரம் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பலர் தொழில் தொடங்குறதுக்கு தகுந்த பார்ட்னர்கள் கிடைப்பார்கள். சில பேருக்கு பழைய பார்ட்னர்கள் விலகி போய் புதிய பார்ட்னர்கள் உருவாவார்கள். கணவன் மனைவிக்குள் சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் வந்து சரியாகும். சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், சிறு சிறு உடல்நிலை பாதிப்புகள் உங்கள் கணவன் அல்லது மனைவிக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அவற்றை நாம் தெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் முன்னெச்சரிக்கையாகவே சில யோகா போன்ற எக்ஸசைஸ் மூலமாகவும் தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்திற்கு இந்த வருடத்தில் 5ஆம் இடத்தில் செவ்வாய் பயிற்சி ஆகக்கூடிய அந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு செலவு பூர்வீக சொத்துக்களில் வீண் வில்லங்க விவகாரங்கள் போன்றவை தோன்றக்கூடும். ஆனாலும் அதுவும் பெரிய அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. உங்களின் குழந்தைகளின் விருப்பம் அறிந்து நீங்கள் நடந்து கொள்வது நல்லது. உங்களுக்கு இந்த வருடம் குழந்தைகளால் ஆதாயம் மற்றும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம், நல்ல தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம், இதுவரை இருந்த பின்னடைவான அனைத்தும் மாறி மிக ஏற்றமான காலமாக வரப்போகிறது. 10ஆம் இடத்தை இனி 10, 12 2 இடங்களை குரு பார்வை இருப்பதால் கணிசமான வருமானம் உண்டு. ஏற்கனவே சேமிப்பு பணம், இன்சூரன்ஸ் பணம், ப்ராவிடமெண்ட் பணம் போன்றவை எதிர்பார்ப்பவர்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைச்சி சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள். ஒரு சிலருக்கு மட்டும் குடும்பத்தில் சில பேருக்கு தனி குடித்தனம் போக வேண்டிய அவசியம் ஏற்படும். கணவன் மனைவியோடு ஒத்து போய் இருப்பது நல்லது. சிலருக்கு தனி குடித்தனம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்றால் பெரியவர்களும் அவர்களை அனுசரித்து பெரிய தனி குடித்தனம் வைப்பது மிகவும் நல்லதாக இருக்கிறது. குடும்பஸ்தானத்தில் சனியும் 7ல் கேதுவும் இருப்பது ஒரு பலகீனம்தான். இந்த காலகட்டத்தில் குடும்பம் 2ஆக உடையும் என்பார்கள். மற்றபடி பார்ட்னர்ஷிப்பில் புதிய பார்ட்னர்கள் சேர்ந்து பழைய பார்ட்னர்கள் கழிவார்கள். தொழில் செய்வர்களுக்கு அன்றாடம் தினசரி பொதுமக்களை சந்தித்து தொழில் செய்கிறவங்களுக்கு பழைய வாடிக்கையாளர்கள் போய் புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். மற்றபடி எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்ற ஒரு வருடமாக இருக்கிறது. மிக சிறப்பான வருடம், மிக முன்னேற்றமான வருடம். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள். மற்றும் உங்களுக்கு முனிப்பன், கருப்பனார் போன்ற காவல் தெய்வங்களை வணங்கி வருவதால் மிகவும் நற்பலன்களை அடைவீர்கள். நன்றி.